எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி தேவையில்லை என்பது தேமுதிக தொண்டர்களின் கருத்து என விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். அதே நேரத்தில் தலைமை எடுக்கும் முடிவுக்கு தொண்டர்கள் கட்டுப்படுவார்கள் எனவும் அவர் கூறியுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் நடைபெற்ற தேமுதிக மாநாட்டின் இறுதியில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு தேமுதிக அறிவித்த ஊழல் எதிர்ப்பு மாநாடு விழுப்புரம் மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் நேற்று நடைபெற்றது. மாநாட்டில் பேசிய விஜயகாந்த் அதிமுக ஆட்சியில் ஊழல் பெருகிவிட்டதாக குற்றம் சாட்டினார். மேலும் காவல்துறை ஆட்சியாளர்களின் கைப்பாவையாக செயல்படுவதாகவும் அவர் விமர்சித்தார். பேனரும் போஸ்டரும் வச்சா தப்பாயிருமா? நாட்டை நல்வழிப்படுத்து. அதை விட்டு பேனரும் போஸ்டர் வைக்காத. வச்சா அவனை கஞ்சா கேஸ் போடும், உள்ளுதிக்கு போடும். இதற்கு என்ன போலீஸா வேணும்? உங்களுக்கு எல்லாம் அசிங்கம் அல்ல இதை சொல்றதுக்கு? எதுக்காக இதெல்லாம் சொல்றீங்க? தொண்டர்கள் அனைவராலும் எதிர்பார்க்கப்பட்ட தேர்தல் கூட்டணி குறித்து பேச தொடங்கிய விஜயகாந்த் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி வேண்டுமா வேண்டாமா என்று தொண்டர்களை கேட்டார். மேலும் கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து அதனால் பட்ட துன்பங்கள் அதிகம் என்றும் அவர் தெரிவித்தார். நான் தேர்தலில் உங்களை தான் கேட்டேன். சேலத்தில் கேட்டு நம்ம கூட்டணி போய் என்ன அசிங்கப்பட்டோம், என்ன அடிபட்டோம், என்ன உதப்பட்டோம் உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? ஏனால் உங்களுடைய ஆதரவு நீங்க என்ன சொல்றீங்கன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க. நான் தொண்டரை கூட்டிட்டு தான் சொல்லுவேன். கூட்டணி குறித்த விஜயகாந்தின் கேள்விக்கு கைகளை உயர்த்தி தொண்டர்கள் பதிலளித்தனர். அதனைத் தொடர்ந்து பேசிய விஜயகாந்த் கூட்டணி வேண்டாம் என்பதே தொண்டர்களின் கருத்தாக உள்ளது என்று குறிப்பிட்டார். அதே நேரத்தில் கூட்டணி குறித்த இறுதி முடிவை கட்சி தலைமை எடுக்கும் போது அது ஏற்கப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். வேண்டாங்கிறா, கூட்டணியே வேண்டாங்கிறா. பாத்தீங்களா? அதுக்குத்தான் நான் சொன்னேன், என் தொண்டர்களை கூட்டித்தான். ஆனா அதை மீறி தலைவர் சொன்னா செய்யலாம், அது வேறு. ஆனா என் தொண்டர்களை கேட்கிறேன், கூட்டணி வேண்டாம். முன்னதாக முல்லை பெரியாறு, கச்சத்தீவு உள்ளிட்ட பிரச்சனைகளில் தமிழக மக்களை வஞ்சிக்கும் மத்திய அரசுக்கும் மின்வெட்டு உள்ளிட்ட பிரச்சனைகளை தீர்க்க தவறிய மாநில அரசுக்கும் கண்டனம் தெரிவிப்பதாக மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.